ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிச்சன் டூர் போடலான்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் கிடச்சிச்சு. நான் வந்து என்னோட சொந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ கோயம்புத்தூருக்கு வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீடை ஓப்பன் பண்ணினதுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் புத்தர் சிலையும் ஒரு மணி பிளான்ட் செடியும் வச்சுருக்கேன். கிச்சனை எடுத்ததுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய கிச்சனும் இல்லை, சின்னதாகவும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்குது. எனக்கு பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால கீழே ஒரு டப்பா வச்சு அது மேலே நான் வந்து ஒரு தண்ணி வடிகிறதுக்கான பாத்திரத்தை வச்சு நான் கழுவி வச்சுருக்கேன். கிச்சனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பாத்திரம் விளக்குற சோப்பு, நார் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால கேஸ் அடுப்புக்கு பக்கத்துலேயே பிரியாணி டப்பா வச்சு அதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். குட்டி கபோர்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய கபோர்டாக இருந்தால் எல்லா பொருள்களையுமே அதுக்குள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன செல்ஃபாக தான் இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே நான் ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சமைச்சிட்ருப்போம், அப்போ யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டுன்னு கண்ணாடியை பார்த்துட்டு போகலாம் இல்லையா? அதுக்காக எப்போதுமே நான் வச்சுருப்பேன். கண்ணாடி பக்கத்துலேயே இருக்கும். பக்கத்துலேயே கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு பக்கத்தில் புழங்குறதுக்கு கொஞ்சம் இடமே இல்லை. ரொம்பவே சின்ன செல்ஃபாக இருக்குது. பாத்திரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதை செவத்துல எல்லாம் வச்சு அடிக்கலை, அப்படியே செவத்தோரமாக ஒட்டி வச்சுருக்கேன். வாடகை வீடு இல்லையா, செவத்துல எல்லாம் அடிக்கிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்களோ என்னமோ அப்படின்ட்டு நான் அடித்தே வச்சுருக்கேன். நான் வந்து தேவையான பாத்திரத்தை மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்றதையெல்லாம் அட்டைப்பெட்டியில் போட்டு கட்டி வச்சுட்டேன். நான் வந்து கரண்டி அதிகமாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறதுனால எல்லா கரண்டி, ஸ்பூன் எல்லாத்தையுமே ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மணி பிளான்ட் செடி. எங்கள் வீட்டில் நிறைய இடங்களில் நான் மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே சமைச்சு எடுத்து வச்சுக்கிற இடம் இந்த பிளேஸ் தான். ரொம்பவே கம்மியான பிளேஸாக இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். பக்கத்தில் மிக்ஸி, கரண்ட் அடுப்பு இது ரெண்டுமே வச்சுருப்பேன். ஒரே ப்ளக்கு தான் இருக்குது. அதை பயன்படுத்தும் போது எடுத்து நான் வச்சுப்பேன். 3 செல்ஃபு தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நான் எல்லா மளிகை பொருட்கள், டப்பாக்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சிரமமாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. என்ன செய்கிறது, செல்ஃப் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால இது ரெகுலராக பயன்படுத்துகிற அத்தனை பொருள்களுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. பருப்புலேருந்து டீத்தூள், காப்பித்தூள், சர்க்கரை எல்லாமே நான் இந்த ஒரே ஒரு ஷெல்ஃபுக்குள்ளே மட்டும்தான் வச்சுருக்கேன். எனக்கு சாமிக்குன்னு தனி செல்ஃபு இல்லை, அதனால் இந்த கீழ்ப்பகுதியிலே நான் சாமியை வச்சுட்டேன். இன்னும் நிறைய சாமி பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகையினால் இந்த ஒரு செல்ஃபில் மட்டுமே நான் வச்சுட்டேன். கீழே கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. சாமி உண்டியல் அதை மேலே வைக்க இடம் இல்லாததுனால நான் கீழே வச்சுருக்கேன். மிக்ஸி, ஒன்றில் அரிசி, மிளகாய்த்தூள், இது எல்லாமே தேவையில்லாத பொருட்கள், எப்பாச்சும் பயன்படுறது. அதுக்காக இதை எல்லாத்தையுமே ஒரு வட்டாவில் போட்டு நான் வச்சுட்டேன். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில்வர் சம்படத்தில் தான் சாதம் வடிக்கிற அரிசி. இந்த பிளாஸ்டிக்கில் தான் ரேஷன் அரிசி வச்சுருக்கேன். எங்கள் ஊர்லன்னா பசுமாடு நிறைய வரும். நான் வாழைப்பழத்தை எல்லாம் கொடுத்துருவேன். இங்கே மாடு அதிகமாக எதுவுமே வரலை, அதனால் நான் வச்சுருக்கேன். அதுலேயும் ரேஷன் அரிசி தான் வச்சுருக்கேன் நான். இது வந்து எங்கள் வீட்டு தோப்பில் காய்ச்ச தேங்காய். நான் ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அட்டைப்பெட்டிலேயும் நிறையா பொருள்கள் தான் இருக்குது. சமையலுக்கு தேவையான பொருள்கள் தான். அதிகமாக நபர்கள் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஊரில் இருக்கும்போது மண் பாத்திரத்தில் தான் நான் நிறைய சமையல் பண்ணுவேன். இங்கேயும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பத்திரமா கவர் போட்டு சுற்றிட்டு. அது ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்த எல்லா கவர் வச்சுருக்கேன். டெய்லி ஒரு கவரில் குப்பையை கொட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ என்னோடய கிச்சன் இது தான். எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள். வந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்னும் நான் ஃபுல்லாகவே செட் பண்ணலை. இதில் எதுவும் மாற்றம் இருக்குமா,
மாற்றங்கள் செய்யலாமா எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது என்னோடய உயிர், என்னோடய பையன் பாரதி, என் செல்லக்குட்டி இவன். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குது, இதில் எதுவும் மாற்றங்கள் செய்யலாமா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.